அமீர் சார் வந்து ஒவ்வொரு நாளும் ஷூட் பண்ணுறப்போ வந்து டயலாக் முக்கி முனையை எழுதிட்டு வருவாங்க. எல்லாம் காலையில் 7 மணிலேருந்து எழுதி அங்கே வந்து கரெக்ட் பண்ணி ஒரு 11 மணி வெயில் வந்ததுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் உட்காந்து மெனக்கட்டு எழுதிட்டு இருப்பாங்க. அவர் எழுதிட்டு வந்து கொடுத்தோன்னே ரெடி சார்னு நான் படித்தோன்னே, என்னது ரெடியா? ஆமாம் சார் ரெடி சார்ன்னு. என்ன நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம், என்னங்க நான் கஷ்டப்பட்டு எழுதிட்டு வர டயலாக் சர்வசாதாரணமாக நீங்கள் ரெடின்னு சொல்லுது எனக்கு அப்படியே என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ட்டு. இல்லைங்க நான் வந்து அதுக்காக தான் வந்திருக்கேன், இதுதான் என் வேலை, பிளட்லயே இருக்கு, நான் ரெடின்னா ஆமாம் இருங்க உங்களை ஒரு நாள் வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்தில் அவர் வச்சுக்கிட்டாரு. அது என்னன்னா எனக்கு ஒரு 5 பக்கம் டைலாக் நீங்கள் வந்து பார்த்தது வந்து அதில் கட் பண்ணிட்டார். ஆக்சுவலி கட்டே பண்ண மாட்டேன், ஃபுல் ஷார்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை தூக்கிட்டு வந்தது. இந்த தூக்கிட்டு வர்றப்ப அந்த போலீஸ்காரனை தூக்கிட்டு போகிறப்ப கார்த்திக்லாம் இங்கெல்லாம் பழுத்து கொப்பளம் வந்துருச்சு. அந்த மூங்கில வச்சு கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆமாம், கார்த்திக்லாம் துணி கொடுத்துட்டாங்க. துணியை கொடுத்து உள்ளே வச்சு இப்படி துணியெல்லாம் வச்சு அதை தூக்கிட்டு வரேன். நான்லாம் துணி வேணாம் ஒன்றும் வேணாம் வாடா போகலான்னு சொல்லி அப்படி தூக்கிட்டு வரேன். தூக்கிட்டு வந்து போட்டுட்டு அந்த டைலாக் பேசணும். டைலாக் பேசி சுற்றி வர பேசிட்டு சிரிச்சுட்டு அந்த கண்ணாடியை மாட்டிட்டு அதுக்கப்புறம் காதை அறுத்துட்டியான்னு கேட்டுட்டு ஓடுற வரைக்கும் சிங்கிள் ஷாட் வச்சிருந்தார். எனக்காகவே வச்சிருந்தார். 5 பக்கத்தையும் பேசி முடியுது. அந்த தமிழ் டைலாக் லெங்தியஸ்ட் டைலாக் அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஃப்ரம் ஃபுட்டேஜுக்காக கட் பண்ணிட்டாங்க. பட் அது அவர் எடுத்ததே வந்து இதை எவ்வளோ நேரத்தில் பண்ணீங்கன்னாரு. எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் சார், அதிகபட்சம் ஒரு 1/2 hour எனக்கு டைம் கொடுங்க சார்ன்னு சொன்னேன். அவர் அதுக்கும் கட்டு போயிட்டார். என்ன அப்படி 1/2 hourல எப்படி இதை இவ்வளோத்தையும் படித்து ஒப்பிச்சிருக்கீங்களான்னு. இது ஒப்பிக்கிறது இல்லை சார், நான் ஏற்றிக்குவேன் சார், மண்டையில் ஃபுல்லாக ஏற்றிட்டு நான் இப்போ சொல்கிறேன் வாங்க நினச்சி காமிக்கிறேன் வாங்கன்ட்டேன். அதே மாதிரி நான் ஒரு 1/2 hourல ரெடி ஆகிறேன். அவங்க ரெடி ஆகலை. அவங்க இந்த கேமரா முடிச்சு வந்தோடனே இங்கே ஒரு கேமரா வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணி இதை ஆஃப் பண்ணி இது வெளியே போய்டும் இந்த கேமரா எடுத்துகிட்டு வரோம், இது போய் நிற்கும் 3 கேமரா வச்சு பண்ணாங்க. ஒரே சிங்கிள் ஷாட் மாதிரி ஃபீலுக்காக, என்ன கட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக டெக்னிக்கலாக அவங்க வந்து அப்படி 3 கேமரா வச்சு ஃபாலோ பண்ணி 3வது கேமரா ஆஃப் பண்ணுறப்ப தான் என் டைலாக் கட் ஆகும். அது வரைக்கும் பேச விட்டாங்க. நான் பேசினேன். டோட்டல் வாட்ச் பண்ண அத்தனை பேருமே கிளாப் பண்ணாங்க. அவர் அன்னையிலேருந்து எதுவும் சொல்கிறதில்ல, என்னை ரசிக்க ஆரம்பித்தார்.